காலையில் மட்டன் கடையில் வந்து குடல், நுரையீரல், ரத்தம் இது கிரேவிக்கு வாங்குறப்ப தான் அவர் வந்து கறிக்கடைக்காரர் சொன்னார், சுத்து கொழுப்பு வாங்கிட்டு போய் அந்த சூப்பு செஞ்சு குடிங்க, பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், அல்சருக்கு நல்லது, வெறும் வயிற்றில் வந்து அந்த சூப்பு குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னார். சரின்னு சுத்து கொழுப்பு கொஞ்சம் வெட்டி கொடுத்தார். வாங்கிட்டு வந்த சுத்து கொழுப்பை வந்து தண்ணியில் 2 டைம் நல்லா கழுவிட்டு அது குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுறது, ஏன்னா வேக வைக்கிறதுக்கு. கூடவே வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு சீரகம், மிளகு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இடிக்கிற சின்ன உரலில் வந்து சீரகம், மிளகை வந்து 1-2 நல்லா இடிச்சுக்கிட்டு தூள் பண்ணிவிட்டு அந்த சுத்து கொழுப்பில் ஆட் பண்ணிக்கிறது. குக்கர் மூடி போட்டு ஒரு அடுப்பு பற்ற வச்சு நல்லா ஒரு 2 சவுண்டு விட்டு இறக்குனா போதும் அப்படின்னாரு. சரி, 2 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம், தேவையான அளவு பச்சை மிளகா, கடுகு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இந்த சுத்து கொழுப்புலாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஆறுனதுக்கப்புறம் அதில் இருக்க சூப்பை தனியாக வடிகட்டி ஒரு டம்ளரில் ஊற்றி நீங்கள் குடிங்க. வயிற்று புண்ணு, அல்சர் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் குடிக்கணும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணிக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த சுத்து கொழுப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த சூப்பில் வந்து கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஏன்னா ஏற்கனவே 2 சவுண்டு விட்டு நம்ம வேக வச்சிட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். கொஞ்சமாக அந்த சூப்பு ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.